தெற்கு வங்கக்கடலில் இன்று அல்லது 8ஆம் தேதி புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். உரிய நிதியை வழங்கும் மத்திய அரசு இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி பெற்றிருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நீட் விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என அறிவிக்க முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். தாங்கள் யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்பதில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என அதிமுக கேள்வி. ஆடு நனைகிறதே என ஓநாய் அழுவது ஏன் எனவும் தாக்கு. பிரதமர் வரும்போது அவரை வரவேற்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் தலையாய கடமை. தனது கடமையை செய்ய தவறியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தல். அரசு நிகழ்ச்சி என்பதால் பிரதமர் மேடையில்தான் அமரவில்லை. ராமேஸ்வரம் விழா மேடையில் அமராதது குறித்து அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த பாஜக தலைவர் யார்? தென் மாநிலங்கள் உட்பட முக்கிய மாநிலங்களில் மாநில தலைவர்களை இறுதி செய்ய பாஜக தலைமை தீவிரம். பாஜக தலைவர் போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம். கட்சியின் தொண்டனாக தனது பயணம் எப்போதும் தொடரும் எனவும் அண்ணாமலை உறுதி. கோவையில் வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழாவில் 16,000 பெண்கள் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை. சாதனை புரிந்த பெண்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. தாது மணல் முறைகேட்டில் 5,832 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு விவகாரம். விவி மினரல்ஸ் நிறுவன உரிமையாளர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனு சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் என தகவல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே விமர்சித்து விவகாரம். நகைச்சுவை நடிகரான குணால் கம்ரா ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சாலைபுரம் இருந்த மணல் திட்டு மேல் மோதி விபத்திற்குள்ளான அரசு பேருந்து. பெண் பயணிகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். குலுக்கல் பரிசு திட்டத்தால் அரசு பேருந்துகளில் முன்பதிவு அதிகரிப்பு. வார இறுதி நாட்களில் வழக்கத்தை விட 12% பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக போக்குவரத்து கழகம் தகவல். அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியாவிற்கு பயணம். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துவோம்.
அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவிப்பு. கர்நாடக காங்கிரஸ் தலைவராக டி.கே. சிவகுமாரே நீடிப்பார். கட்சியில் ஒருவருக்கு ஒரு பதவி மட்டுமே இருக்க வேண்டும் என்ற மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் காங்கிரஸ் மேலிடம் முடிவு. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் துப்பாக்கி, கையெறி குண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட ஸ்லீப்பிங் பேக் உள்ளிட்டவையும் சிக்கின. விற்பனை இலக்கை எட்டாத ஊழியர்களை நாயைப் போல சங்கிலியால் கட்டி கொடுமைப்படுத்திய விவகாரம். கேரளாவில் செயல்படும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தல். ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி. அதிரடிக்கு பெயர் போன ஹைதராபாத் அணி இந்த சீசனில் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பல். ஹைதராபாத்திற்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தின் போது பேட்டிங்கில் சுப்மன் கில் வெறித்தனர். அரை சதத்தை கடந்து 61 ரன்களை எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்த சுப்மன் கில். ஐபிஎல் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தற்போது இல்லை. நடப்பு தொடர் முடிந்து 10 மாதங்களுக்கு பிறகு சொல்கிறேன் என்றும் தோனி விளக்கம். ஐபிஎல் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. நடப்பு தொடரில் இரு அணிகளும் சம பலத்தில் உள்ளதால் இன்றைய போட்டி சவாலானதாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. பதினோராவது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு பெங்களூரு அணி முன்னேறி அசத்தல். குட் பேட் அக்லி திரைப்படத்தின் அதிகாலை காட்சிகள் உலகம் முழுவதும் ரத்து. வெளி மாநில, வெளிநாடு ரசிகர்கள் அதிர்ச்சி. மலையாள திரையுலகில் 250 கோடி ரூபாய் வசூலை கடந்த முதல் திரைப்படம் என்ற வரலாறு படைத்தது எம்புரான் திரைப்படம். அதிக வசூலை குவித்த மஞ்சுமல் பாய்ஸ் சாதனையை முறியடித்தது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.